படுத்து சந்தோஷமாகறாங்கண்ணா. எந்த அண்ணன் இப்ப படுத்து சந்தோஷமாகறாங்கண்ணா. வீட்டுல இருக்கிறேன்.
காத்த நண்பர்களை, உடனேத சொந்தங்களை, கூடி மகிழ்ந்த உறவர்களை என எத்தனை உறவுகளை இந்த மண்ணிலே நாம் பிரிந்தோம். மறக்க முடியுமா? என் வாழ்வோடு கலந்த உள்ளவர்களின் நினைவுகளை இழக்கின்றோம். நம்மை கடந்து போனாலும் மாண்டு போன எங்கள் உறவுகளின் சொந்தங்களை இந்த மண்ணிலெல்லாம் இழந்தோம். எப்படி மறப்பதும் நாம் இழந்த உணர்வுகளின் நினைவுகளை. ஆரம்பமாகின்றது. தமிழினத்தின் இனத்தின் வேர் சுமந்த தாய் நிலத்தில் தம் இனத்தின் உறவின் உயிரங்கள் சிதைந்தும் புதைந்தும் சதை துண்டங்களால் அழிந்தும் உயிரோடு ஊரடியாய் தமிழர் நாம் இணைந்து தலைவணங்குகிறோம். மே 18ஆம் நாள். மே 18 முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் காற்றில் கலந்து இதயங்கள் சுமக்கும் நேரமானது. முள்ளிவாய்க்கால் வணக்கம். முள்ளிவாய்க்கால் பிரகடனம் 2025 பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளை தமிழின அழிப்பு வரலாற்று செயல்முறையோடு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்களின்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில், அவர்களின் இரத்தம் தோய்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகமயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சுக்காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி போன முள்ளிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும்
உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினருக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்ட தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. தமிழின அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகைபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக தக்க வைப்பதற்காக ஒற்றையாட்சி அரசியல் அலகாக கட்டமைத்தது. ஒற்றையாட்சி அரசியல் அலகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை திணித்தது. அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது. இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. 2009ற்கு பிறகு இராணுவ முன்வலிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் 2009ற்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மென்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் கண்முன்னே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது. தமிழினத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் வெறுமனே ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டமும் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை 2009 இரும்புக்கரம் கொண்டு மௌனிக்கச் செய்தது. தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்கா அழிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது. இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் அரசியல் அறக்கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் பல்லினத்தன்மையை சாகடிப்பதாகும். தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத விழுமியங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கின் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது. தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தின் மூலம் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதி ஆயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கதிரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டேயாக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல
புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அன்னொரு அரசாங்கம் தட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையில் நம்பகத்தன்மையை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 இருந்து சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு குற்றத்தை மலினப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல, அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசிற்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவு கொள்ளும். தற்போது ஆட்சியமைத்த அன்னொரு அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வேணவாவை புறங்கள்ளி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது. அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழினத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டவிழ்த்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் மொழிவக்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர். தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் கீழ் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல, உத்து வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது. இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் இறுதி தீர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும். வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நழுவ விடாது. தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் இன அழிவுக்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மறவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தொழுந்த மண்ணிலிருந்து உறுதி போடுவோம். ஒரு அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளை முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டியிருக்கின்றது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அளவில் தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் இருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் இன்னவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். 1. சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2. ஈழத்தமிழின அழிப்பில் சர்வதேச அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். 3. தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்தவியலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவோம். 4. கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5. தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம். மே 18 தமிழின அழிப்புக்கு எதிரான தேசிய எழுச்சி நாள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே 18, 2025. தருணகிரியை நாம் தொடங்கி வந்த காலம் திட்டமிட்டு எங்கிடம் அளிக்கப்பட்ட வேளை நீதி பேசும் உலக நாடுகள் மௌனித்து எமக்கான நீதி பெற மறுத்தபோது இனப்படுகொலை செய்யப்பட்டு இம்மண்ணில் மடிந்து போன என்கிற உறவுகளின் உயிர்களை நிறைவேந்தி மனுமதிகள் இப்போது காற்றில் பரவும்.
உறவுகளையும் உதிரத்தின் உறவாகி வாழ்ந்து வடிந்த இனத்தின் உறவுகளையும் ஒருவனும் நினைந்து அகவணக்கம் செய்வேன். ஆண்டுகள் பல கடந்தாலும் மறக்க முடியா மனிதர்களால் களமாடி விதையாகியவர்களையும் தீராத வழிகள் சுமந்து கொத்து கொத்தாக கொன்று வைக்கப்பட்ட பாச உறவுகளையும் நிலைநிறுத்தி இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள்.
அன்பான மக்களுக்கு நன்றிகள். இங்கே இந்த ஒலிபெருக்கி அமர்ந்திருக்கும் கொட்டகையிலே ஒரு மோட்டார் பைக் திறப்பு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த திறப்பின் உரிமையாளர் வந்து அதனை Bye.
ஐயோ நானும் ஒரு நாளோ என்ன ஐயா அவனை தட முடியாமல் எல்லாம் வீட்டில் இருக்கிறேன். நான் தேடிய தெய்வமே ஓடோடி வந்த இவளாதே வந்து வந்தடா என்னோட அப்பா தொந்தரவு தர உனக்கு
என்ன தொந்தரவாளர் நீ படுத்து சந்தோஷமாகறாங்கண்ணா என்ன அண்ணா நீ படுத்து சந்தோஷமாகறாங்கண்ணா என்ன ஒரே ஒரு செல்வாங்க என்ன ஒரே ஒரு செல்வாங்க கொஞ்சம் மத பார்த்தா வளர்ந்துச்சுன்னா ಎಲ್ಲ ಕೇಳ್ಮೇಲೆ ಮೂಡಿಕೊಂಡ அந்த கடைசி நேரம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி 17ஆம் தேதியும் 15லேருந்து 17 மட்டும் நிறைய ஆட்கள் இந்த ஆள்களை கொண்டு வந்து இங்கே தான் புதைச்சினாங்க நிறைய புதைகளை புதைச்சினாங்க எல்லாத்தையும் சின்ன பிள்ளையிலேருந்து கூட கால்கள் இல்லை குடல்கள் எல்லாம் எல்லாமே துண்டு துண்டாக கொண்டு தான் மண்ணில் காட்டினாங்க அப்படி ஒரு கொடூரத்தை செய்திருக்கிறாங்க அப்படி இனம் வந்து எங்களை அங்கேயே போச்சு இவ்வளோ பேருக்கு எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேருக்கிட்ட செத்துருங்க சின்ன குழந்தையிலேருந்து கூட எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படி ஒரு இனத்தை தான் இந்த மண்ணில் தாட்டுருக்காங்க இந்த கடைசி நேரத்தில் வந்து தண்ணியை தாங்க முடியாமல் நிற்கிறாங்க எத்தனையோ துன்பத்தில் மத்தியில் இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டு உங்களை ஒரு இனமான ஒரு விடுதலை வேண்டும் இனத்துக்கான ஒரு இனம் வேண்டும் விடுதலை வேணும் அதுக்காக இந்த போராட்டம் இந்த கொடுமை வெற்றிலையும் வந்து இவ்வளோ கண்ணீர் நிலைக்கு கொண்டு தடயம் இன்றியே எரித்தாராம். 1000 எலும்பு கூடுகளை சீன அமிலம் ஊற்றியே அழித்தாராம். படர்ந்து கிடக்கும் வெறுமையிலே இனம் பட்ட பெருந்துயர் சில அறிவோம். நடந்த மெய்க்கதை மொத்தம் என்ன? ஏ நம்பிக்கடலே நீ அறிவாய். தோண்டுமிடத்தில் தங்கம் வரும் என்று சொல்லிக் கழித்த ஈழத்தில் தோண்டுமிடத்தில் குருவி வரும் என்று சொல்லி புலம்பும் நிலை உற்றோம். மைநீட்டி செய்த நிறம்படைத்த பல மங்கையர் கூந்தலில் பூவும் இல்லை. கை நீட்டி பார்த்தேன் தோழர்களே, சில கரங்களும் இல்லை கைகுலுக்க. மண்ணில் விழுந்த மழைத்துளிகள் அவை மண்ணில் தொலைந்து போவதில்லை. எண்ணில் அடங்கா உயிர் தியாகம் வெறும் இறப்பு கணக்கில் சேர்வதில்லை. அழிந்து போனது போல் இருக்கும் ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது. பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே. புலிகள் வாழ்ந்த புகையில் நரியோடே புதிய வழியில் இன்று தினமூனமே பேர்கள் விடுமா தாய்மை மொழியே கதே. Mm-hmm.